குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல். திரு ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய சாதனை திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக்கி தான் சாதனை படைச்சிருக்கார். இதுதான் இந்த ஆட்சியில சாதனையா பார்க்கப்படுகிறது. ஊரூரா போய் மனு வாங்குனீங்களா, அந்த மனு என்னாச்சு? ஆக இப்படித்தான் மக்களை ஏமாற்றுவதிலே தந்திரமாக செயல்படுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை மக்கள் உணர வேண்டும். கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி இன்றைக்கு தமிழகத்திலே படிக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் இந்திய அளவிலே அதிகமா பட்டப்படிப்பு படித்ததிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. இன்றைய தினம் தமிழ்நாடு கடன் வாங்கிலே முதல் மாநிலம். தினம் தினம் ஒரு பெயர் வைக்க வேண்டியது, அது ஒரு விளம்பரப்படுத்த வேண்டியது விளம்பர மாடல் அரசு. இது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். இதுல 46 பிரச்சனை இருக்குது. 46 பிரச்சனைய வீடு வீடு அதிகாரிகள் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டு உங்களுக்கு பிரச்சனை இருந்தா அதை குறிச்சிட்டு போய் சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி தீர்வு காண்கிறாங்க. இது நடக்குமா? உங்களோட ஸ்டாலின் இங்க மக்கள் எல்லாம் கேட்கறது, இது வரைக்கும் யாரோட இருந்தாரு? 4 வருஷமா குடும்பத்தோட இருந்துட்டு இப்பதான் மக்கள் நினைப்பு வந்து உங்களோட ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தால் அடிச்சு அவர் போட்டோ போட்டுக்கிட்டு இப்ப உங்களுடன் ஸ்டாலின் உடனே உங்களுடன் ஸ்டாலின் இங்க மக்கள் எல்லாம் கேட்கறது, இது வரைக்கும் யாரோட இருந்தாரு? 4 வருஷமா குடும்பத்தோட இருந்துட்டு இப்பதான் மக்கள் நினைப்பு வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தால் அடிச்சு அவர் போட்டோ போட்டுக்கிட்டு, ஏன்னா அரசாங்க பணத்தில் அவர் விளம்பரம் பண்றாரு. அரசாங்க பணத்தில் சுமார் 600 கோடி இதற்கு செலவு பண்றாங்க. இதுல 46 பிரச்சனை இருக்குது. 46 பிரச்சனைய வீடு வீடு அதிகாரிகள் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டு உங்களுக்கு பிரச்சனை இருந்தா அதை குறிச்சிட்டு போய் சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அந்த தீர்வு காண்கிறான். இது நடக்குமா? இன்னும் இருக்கிறது 8 மாசம் தான் இருக்குது. எங்க செய்ய போறீங்க? 50 மாத காலம் உருண்டோடி போய்விட்டது. 50 மாத காலம் மக்களையே சிந்திக்காத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இன்னைக்கு இது யாரு? ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை. மக்களுக்கு 46 பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் 50 மாத காலம் கிடப்புல போட்டீங்க? அப்பவே செஞ்சிருந்தா மக்களுக்கு இந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும்ல. அது மட்டும் இல்ல, நான் முதலமைச்சர் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ ஊர் ஊரா போனார். மக்களும் ஆகா ஸ்டாலின் வந்துட்டாரு, திமுக எம்எல்ஏ வந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷத்தில் இருந்தாங்க. அங்கங்க ஒரு திட்டு கண்டா அங்க பாயை விரிச்சு போட்டு அங்க அமர்ந்து பொதுமக்களை முன்னால் அமர வச்சு அங்கிட்ட என்ன குறை இருக்குது இந்த ஊர்ல, உங்களுக்கு குறை இருந்தாலும் சரி, ஊர்ல குறை இருந்தாலும் சரி, நீங்க மனுவா எழுதி, நான் ஒரு பெரிய பெட்டி கொண்டு வந்திருக்கிறேன், அந்த பெட்டியில மனு போடுங்க எழுதி, நான் வந்து அந்த பெட்டி பூட்டி சீல் வச்சு பத்திரமா என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை உடைச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து உங்களுக்கு பிரச்சனை தீர்க்கிறார். அப்புறம் எதுக்கு இந்த அடிச்சிருக்கீங்க இந்த விளம்பரத்தால்? ஏற்கனவே மக்கள் அவருடைய பிரச்சனையே மனுவா எழுதி போட்டாச்சுல. ஊர் ஊரா போய் மனு வாங்கினீங்களா, அந்த மனு என்னாச்சு? ஆக இப்படித்தான் மக்களை ஏமாற்றுவதிலே தந்திரமாக செயல்படுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை மக்கள் உணர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றும் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சிறப்பாக செயல்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. இப்ப நலன் காக்கும் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின், எப்ப நலன் காக்கும் ஸ்டாலின் எதுக்கு? ஏற்கனவே அண்ணா திமுக இந்த பெயரை வச்சு எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றியாச்சு. அதுக்கு ஒரு பெயர் ஸ்டிக்கர் ஒட்டி அவர் செயல்பட்டு இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சியில் அம்மா ஆரோக்கிய திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். ஒருவருக்கு நோய்க்கு வந்த சிகிச்சை அளித்தலும் நோயை ஆரம்பத்திலே கண்டறிந்துதான் அம்மா ஆரோக்கிய திட்டத்தினுடைய நோக்கம். 2016 அம்மா இருக்கின்ற பொழுது அண்ணா திமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். இதுக்கு பேரை மாற்றி ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் பேரை வச்சுக்கிட்டார். தினம் தினம் ஒரு பேரை வைக்க வேண்டியது, அது ஒரு விளம்பரப்படுத்த வேண்டியது விளம்பர மாடல் அரசு. இது ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். அது மட்டும் இல்ல, அண்ணா திமுக ஆட்சியில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அதன் மூலமா தமிழ்நாடு முழுவதும் வட்டார அளவில் வாரந்தோறும் வியாழக்கிழமை 385 முகாம்கள் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு மாதத்திற்கும் 1540 முகாம்கள் அம்மா ஆரோக்கிய திட்டத்தின் மூலம் நடத்தப்பட்டு 16 வகையான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதைத்தான் இன்னைக்கு செய்யறார். வேற என்ன புதுசா செஞ்சிட்டீங்க? எல்லாம் பேரை மாத்தி அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வர திட்டத்தை மக்களை ஏமாற்றி மடைமாற்றம் செய்து இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டுகின்ற
ஸ்டாலின் மாடல் அரசு என்பதை நீங்கள் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சியில் அங்காங்கே கிராம பகுதியில் ஏழை மக்கள் நிறைந்த பகுதி தேர்ந்தெடுத்து அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். அதுல ஒரு மருத்துவர், MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிச்சு அங்க ஏழை மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டா அந்த அம்மா மினி கிளினிக்கு போய் மருத்துவ சிகிச்சை பெறலாம். அதை மூடிட்டீங்க. அதை திறந்தாலே போதும், ஏழை மக்கள் பயன்பெறுவாங்க. நீங்க ஒரு நாள் முகாம் நடத்துவீங்க, அப்புறம் மூடிட்டு போயிருவீங்க. அதுக்கு பிறகு அந்த மக்களுக்கு யார் வைத்தியம் பண்றது? அப்பப்போ நோய் என்ன சொல்லிட்டே வருது. அப்ப நோய் வருகின்ற பொழுதுதான் சிகிச்சை பெற முடியும். ஆனால் அப்படி காலத்திற்கு ஏற்றவாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த அம்மா மினி கிளினிக்கை கொண்டாந்து அந்த பகுதியில் ஏழை மக்களுக்கு ஏதாவது நோயாய்ப்பட்டால் உடனடியாக அந்த பகுதியில் இருக்கின்ற அம்மா அந்த முகாமுக்கு சென்று சிகிச்சை பெற்றுக்கலாம். அது கூட பொறுக்க முடியல. அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தா இவருக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னே தெரியல. அதை மூடிட்டாங்க. மீண்டும் அம்மாவுடைய அரசு வந்த பிறகு ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் மீண்டும் அம்மா மினி கிளினிக் தொடங்கப்படும். அதே போல தாலிக்கு தங்கம் அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு பவுன் 20,000 50,000 திருமண திட்டத்தில் கொடுத்துட்டு இருந்தோம். அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க அண்ணா திமுக ஆட்சி. அது தொடரும். நம்முடைய மாணவ செல்வங்கள் நல்ல அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி, லேப்டாப் கொடுத்தோம். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் 12,000 ரூபாய் கொடுத்தோம். அதையும் நிறுத்திட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் 12,36,000 பேர் கொடுத்தோம். 12,36,000 பேர் கொடுத்தோம். அதையும் இந்த அரசு வந்து நிறுத்தப்பட்டு விட்டது. இதற்காக அண்ணா திமுக அரசு 7,300 கோடி நாங்க நிதி ஒதுக்கீடு செஞ்சோம். இது அண்ணா திமுக வரலாறு. ஏழை மக்கள் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக, அறிவுத்திறன் கொண்ட மாணவர்களாக, விஞ்ஞான கல்வி கிடைக்கும் என்பதற்காக அம்மா கொண்டு வந்த திட்டம். அதையும் நிறுத்தின பெருமை, சாதனை திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தையே சாரும். அதோட இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் 41% படிக்கிறாங்க. சுமார் 3,80,000 பேர் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவருடைய கனவு அவர்கள் மருத்துவராக வேண்டும் என்பது. அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 7.5% உள்ளிடுவதற்கிடை கொண்டு வந்து அண்ணா திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டு இன்றைய தினம் 2,818 மாணவ மாணவிகள் இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் தேர்வு செஞ்சு இன்றைக்கு மருத்துவக் கல்வி படிச்சுட்டு இருக்கிறாங்க. இது அண்ணா திமுக சாதனை. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்வு ஏற்ற பெற வேண்டும். அதுதான் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு. அம்மா அதை நடைமுறைப்படுத்தினார்கள். இருவரும் தலைவருடைய கனவை அண்ணா திமுக அரசு நிறைவேற்றியது. இப்படி ஏழைகளுக்காக திட்டத்தை தீட்டி செயல்படுத்துகின்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டமாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு மக்களுக்காக திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்களா? கொண்டு வந்திருக்காங்களா? எதுவுமே இல்லை. அண்ணா திமுக ஆட்சியில் சிறப்பான சாலைகள், சிறப்பான பாலங்கள், அங்கங்கே கால்வாய் தூர்வாரப்பட்டது. அனைத்து தரவு மக்களும் பாராட்டுகின்ற அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக. ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி இன்றைக்கு தமிழகத்திலே படிக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் இந்திய அளவிலே அதிகமா பட்டப்படிப்பு படித்ததிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. இன்றைய தினம் தமிழ்நாடு கடன் வாங்கிலே முதல் மாநிலம். இன்றைய தினம் திமுக ஆட்சியில, திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில இந்தியாவிலே கடன் வாங்குதல முதல் மாநிலம் தமிழ்நாடு. 4 வருஷத்துல 4,38,000 கோடி கடன் வாங்கியாச்சு. இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க. அப்போ 5,38,000 கோடி 5 வருஷத்துல கடன் வாங்கி சாதனை படைத்த அரசாங்கம் தான் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். 75 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி மாறி மாறி 75 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்ட போது 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் 5,18,000 கோடி. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 50 மாத காலத்தில் 4,38,000 கோடி. இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க. அப்ப 5 ஆண்டு காலத்தில் 5,38,000 கோடி கடனை வாங்கி தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவர் மீதும் கடன் சுமையை சுமத்திய அரசாங்கம் தேவையா? சத்தமா சொல்லுங்க. எல்லாம் கடன்காரன் ஆகிட்டாரு. எல்லாம் நீங்க தான் கட்டணும். என்னமோ நீங்க
இந்த கடன்லாம் எப்படி கட்டுவீங்க? இப்போ நம்ம கார் லோன் போடுறோம், கடன் கட்டல காரை தூக்கிட்டு போயிடுவாங்க. இருசக்கர வாகனம் வாங்குவோம், டியூவில் கட்டலினா இருசக்கர வாகனம் தூக்கிட்டு போயிடுவாங்க. வீட்டு கடன் வாங்குவோம், வீட்டு கடன் கட்டலினா வீட்டை சீல் வச்சிருவாங்க. இப்படி கடை வாங்கினா கடன்காரன் விட்டுருவானா? அதுபோல அரசாங்கம் கடை வாங்கினாலும் விட மாட்டாங்க, நம்ம மேல வரி போட்டு தான் வசூல் பண்ணுவாங்க. இங்க கூட வரும்போது சொன்னாங்க, நகராட்சியில் அதிகமா வரி போட்டான்னு சொன்னாங்க. நகராட்சியில் அதிகமா வரி போட்டான்னு சொன்னாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த கடைக்கு 1000 ரூபாய் வரினா திமுக ஆட்சியில் 2500 ரூபாய் வரி, 150% வரி உயர்த்திட்டாங்க. இந்த நகராட்சியில் அண்ணா திமுக ஆட்சியில் வீட்டு வரி 1000 ரூபாய்னா திமுக ஆட்சியில் 100% வீட்டு வரி உயர்த்தி 2000 ரூபாய் ஆக்கிட்டாங்க. குடிநீர் வரி உயர்வு, குப்பை வரி எல்லாம் வரி போட்டாச்சு. இனி வரி போடுறதுக்கு வழியே இல்லை. இவ்வளவு கடன் வாங்கின பிறகு இவ்வளவு கடன் சுமையை மக்கள் தான் சுமக்க வேணும். அப்படிப்பட்ட ஆட்சி தேவைங்களா? கொரோனா காலம் கடுமையான வறட்சி. நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கிட்ட போது குடிப்பதற்கு கூட தண்ணி கிடையாது. சென்னையெல்லாம் வெளி மாவட்டத்திலிருந்து தண்ணி கொண்டு வந்து அவையில் குடிநீர் பிரச்சனை தீர்த்தோம். அதே போல அடுத்த ஆண்டு கஜா புயல் டெல்டா மாவட்டம் பூரா இன்றைக்கு நிலைகுலைந்து விட்டது. அடுத்தது கொரோனா, ஒரு ஆண்டு யாருமே வெளியே வர முடியல. இப்படி இருக்கிற போது விலைவாசி உயரல, மக்கள் நிம்மதியா வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. நல்ல வருமானம் வருது, எதுக்கு கடை வாங்குறாங்கன்னே தெரியல. இப்படிப்பட்ட அரசு தொடர வேணுமா? ஆகவே அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக கூட்டணி சார்பாக போட்டியின்ற வேட்பாளரை ஆதரித்து அவளை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருகர கூப்பி வேண்டி கேட்டு, அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இங்க உடன்குடி அனல் நிலையம் 8000 கோடியில் துவங்கப்பட்டது. இப்பொழுதுதான் முடிக்க தருவாயில் இருக்கின்றது. மிகப்பெரிய அனல் மின் நிலையம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு அண்ணா திமுக அரசு. அதே போல பத்திரிகை உலகின் ஜாம்பவான் இன்றைக்கு தினத்தந்தி நாளிதழ்னா எனக்கு பெயர் பெற்ற நாளிதழ். அந்த நாளினுடைய அதிபர் அமரர் டாக்டர் ப. சிவேந்திர ஆதித்யநாத் அவர்களுக்கு பிறந்த நாள் விழாவை அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது. அவரது மணிமண்டபத்தை நானே முதலமைச்சர் இருக்கும் போது நேரடியாக வங்கியை வந்து திறந்து வைத்தேன் என்று மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். அதே போல திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஆழத்தலையில் சுமார் 52 கோடி மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு மேயருடைய கோரிக்கையை ஏற்று அமைத்து கொடுக்கப்பட்டது. சுமார் 28 கோடி காயல்பட்டணம் பொன்னங்குறிச்சி கூட்டுக்குடி திட்டத்தின் மூலம் குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்பட்டது. உடன்குடி பேரூராட்சி குடிநீர் தேவைக்கு குரங்கணி உடன்குடி கூட்டுக்குடி திட்டத்தை நிறைவேற்றப்பட்டது. அதே போல பல திட்டங்கள். இங்கே கூட யாத்ரி நிவாஸ் பக்தர் தங்குவதற்காக அண்ணா திமுக ஆட்சியில் 36 கோடியில் அந்த விடுதி கட்டுகின்ற பணி துவங்கப்பட்டு பாதி பணி நடந்து கொண்டிருக்கின்ற போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சிக்கு அவர்கள் திறந்த மாதிரி இன்னைக்கு பத்திரிகைகளை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆழ்வார் திருநகரி ஒன்றியம் சேர்த்தப்பூமங்கலம் பகுதியில் 45 கோடி ரூபாயில் தடுப்பணை கட்டுகின்ற பணியும் அண்ணா திமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம். இப்போ ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கப்பட்டுட்டாங்க. அதே போல திருச்செந்தூர் முதல் பாளையங்கோட்டை பிரதான சாலை ரூபாய் 400 கோடி மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட்டதும் அண்ணா திமுக ஆட்சியில் தொடர்க்கப்பட்டது. இந்த ஆட்சி முடிந்து அவர்கள் தான் திறந்து வச்சாங்க. இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்த நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, வருகின்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். ஏன்னா இந்த தேர்தலை மையமாக வைத்துத்தான் இன்றைக்கு திரு கருணாநிதி குடும்பம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தேர்தல் மூலமாக வாரிசு அரசியலுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுக்க பார்க்கிறாங்க. வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல். குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல். ஆகவே திரு ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய சாதனை, திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக்கி தான் சாதனை படைச்சிருக்கார். இதுதான் இந்த ஆட்சியில் சாதனையாக பார்க்கப்படுகிறது. மக்களுக்கென்று எந்த திட்டமும் ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்து அதனால் மக்கள் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, இது உங்களுடைய கட்சி, இது உங்களுடைய கட்சி. அண்ணா திமுக அரசு ஏற்படுகிற பொழுது உங்கள் அரசு மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றுகின்ற அரசாக அண்ணா திமுக அரசு செயல்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, எங்களுடைய 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை ஆதரித்து அவருக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருகரம் கூப்பி வேண்டி கேட்டு
மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின்.